நீங்க தான் சார் சொல்லணும். என்கிட்ட திவ்யா நீங்க தானே? என்கிட்ட சார் நான் இங்க கூட ஏங்க இவ்வளவு நேரம் நான் திவ்யான்னு எந்திரிங்கன்னு சொல்லி உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம். ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சுங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் வேற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் நினைக்கிறது என்னன்றதை சொல்கிறேன். அதாவது விஜய் சேதுபதி நேற்று எல்லார்கிட்டையும் பேசினார் பார்த்தீங்களா. ஆனால் திவ்யா கிட்ட பேசும்போது திவ்யா சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதே மாதிரி கொஞ்சம் மதிக்காத மாதிரி தான் நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதாவது மொத்தத்துக்கு எல்லாருமே மற்றவங்களை கிண்டல் பண்ணும் போதோ ஜாலியாக பேசும் போதோ சிரிக்கலாம் செஞ்சாங்க. ஆனால் திவ்யா கணேஷ் ஒரு 2-3 இடத்துல தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? அதாவது இவங்கெல்லாம் எப்படி ஒரு ரோஸ்ட்டை தாங்குவாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியலங்க. ஏன்னா பார்வதிக்கு கமருதீனுக்குலாம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருக்காரு. நீங்கள் கமருதீனை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட பயங்கர அட்ராசிட்டிலாம் பண்ணுவார். ஆனால் நம்ம ஹோஸ்டான விஜய் சேதுபதி பேசும்போது அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஹோஸ்ட்டை நம்ம பகச்சிக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பெரிய ஆளு. நம்ம டக்குன்னு அவர்கிட்ட வாயை விட்டுறக்கூடாது. நம்ம அவர்கிட்ட பொறுத்து தான் போகணும். அவர் என்ன கிண்டல் பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கணுன்ற மாதிரி கமருதீனை உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் திவ்யா அந்த மாதிரி பொறுத்து போகிற டைப் மாதிரியே தெரியலங்க. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லார்கிட்டையும் பட்டுன்னு பேசுகிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதிக்கிட்டேயே இவங்க பேசிட வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஆளாக தெரியுறாங்கங்க. நேற்று என்ன நடந்துருச்சு? உங்களை பயங்கரமாலாம் லாக் பண்ணி திவ்யா கணேஷை கேள்வியே கேட்கலங்க. ஆனால் அதுக்குள்ளேயே திவ்யா கணேஷ் செம்ம அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சாண்ட்ரா பிரஜினு சரியில்லைப்பா, வந்தது ஒன்று, அவங்க வரும்போது சொன்னது ஒன்று, செய்யலை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது விஜய் சேதுபதி என்ன கேட்குறாருன்னா, சரி இவங்கெல்லாம் வரும்போது பில்டப் கொடுத்து வந்தாங்களே அதை பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. எல்லாருமே அவங்க கருத்தை சொல்கிறாங்க. யார் வினோத் கருத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கருத்தை சொல்கிறாங்க. அதாவது இல்லை சார் வரும்போது அவங்க கொடுத்த பில்டப்பை பண்ணலன்னு. அப்பயே நீங்கள் திவ்யா கணேஷ் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஏதோ மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா நீங்களாம் ஒரு பெரிய ஆளுங்களாடா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பனாடான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பிரஜின சாண்ட்ராவாது சரி ஆமோதிக்கிற மாதிரி லைட்டா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி துஷார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அதாவது துஷார் இந்த மாதிரி தான் சார் நடந்ததுன்ற மாதிரி சொல்றான். எல்லாத்தையும் விஜய் சேதுபதி பொறுமையா கேட்கிறாரு. கேட்டுட்டு திவ்யா கணேஷ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. என்னையா சார்னு கேட்குறாங்க. எங்க திவ்யா கணேஷ் உங்க பேர் தானங்க, உங்களை தான் கேட்குறேன்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டு வராங்க. வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் துஷார் வேற மாதிரி அதை சொல்றான், இப்படி அது நடந்த மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார் இவன் போய் சொல்றான், வேற மாதிரி நடந்ததுன்னு போல்டா சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி குழப்புறாங்க. இல்ல சார் இந்த மாதிரி நடக்கல, அவன் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்ற மாதிரிலாம் தோணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சூப்பரா ஒன்று கேட்டாரு. அது என்னன்னா, ஒருவேளை துஷாரு அவனா மிகைப்படுத்தி இல்லை ஏதோ சேர்த்து சொல்றான்னா முதல்ல நான் துஷாரை தடுத்திருப்பேன். ஏன்னா என்ன நடந்ததோ அதை நாங்கள் பார்த்துட்டோம். துஷார் அதை சொல்லும் போது நாங்கள் பொறுமையாக இருக்கோம்னா துஷார் சொன்னது சரின்னு தான் அர்த்தம். துஷார் ஒரு வேளை மாற்றி சொல்கிறான்னா நான் துஷாரையே கேட்டிருப்பேன். துஷார் அந்த மாதிரி நடக்கல, நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு துஷாரையே கேட்டிருப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மழுப்புறாங்கங்க. அப்படின்றாங்க இப்படின்றாங்க. அதாவது சரி சார் தப்பாக நடந்துருச்சு, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன்னா முடிஞ்சிடும். ஆனால் திவ்யா கணேஷ் அதை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்டேயே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் பேசுகிறாருன்னா அவரை மதிக்காத மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் சேதுபதி இவங்களை டார்கெட் வச்சு கிண்டலே பண்ணல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கமருதீன் எல்லாம் முதல் 2-3 வாரம் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாரு. கமருதீன் பண்ணதுக்கு தான் கிண்டல் பண்ணாரு, சும்மா கிண்டல் பண்ணல. அது ஓகே தான் வச்சுக்கோங்க. ஏன்னா கமருதீன் பாட்டுக்கு வீட்டில் எல்லார்கிட்டையும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. அதை ஒரு ஓர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கணுமா? கேள்வி கேட்கறது சரிதான், கலாய்க்கிறது சரிதான். ஆனால் கமருதீன் அதை எவ்வளோ மெச்சூராக எடுத்துக்கிறாரு. சரி நம்ம வேலையெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கிட்ட காமிச்சிக்கலாம், இவர் விஜய் சேதுபதி கிட்ட கோவப்பட்டு பேசிடக்கூடாது, அவர் சொல்றத நம்ம ஏற்றுக்கணும். அவர் ஒரு விஷயத்தில் பாராட்டுறாரு, சில விஷயத்தில் திட்டுறாரு, நம்ம அதை ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறாருல. திவ்யா கணேஷ்க்கு ஏற்றுக்கிற பக்குவம் சுத்தமாக இல்லைங்க. அதாவது திவ்யா கணேஷ்லாம் யார்கிட்டையும் ஒத்து வர முடியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க பார்வதிலாம் யார்கிட்டையும் ஒத்து வர முடியாது அப்படின்ற மாதிரி. பார்வதி கூட சில பேர்கிட்டையாவது ஒத்து போயிடுறாங்க, ஏதோ சில பேர்கிட்டையாவது ஒத்து போயிடுறாங்க. திவ்யா கணேஷ்லாம் யார்கிட்டையும் ஒத்து போக முடியாது. இப்போதைக்கு பிரஜின் கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் ஒத்து தானப்பா போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பிரஜின் கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் ஒத்து போகிறாங்க, நான் மறுக்கல. ஆனால் இவங்க கிட்ட கூட திவ்யா கணேஷ்க்கு முட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்றுலாம் எதுவுமே நடக்கலங்க. என்னமோ திவ்யா கணேஷை பயங்கரமாக விஜய் சேதுபதி வருத்தி எடுத்த மாதிரியும் இவங்க அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்காமையே இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க பாருங்க. தொட்டாச்சு நீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரஜினுக்கும் இவங்களுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க பிரஜினை போட்டு எவ்வளோ கிளின்னு கிளிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நான் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கேமில் மாற்றி நடக்கும்ல. பிரஜினுக்கும் இவங்களுக்குமே சண்டை வரும். அது எப்போ வரும் தான் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்தையும் இதில் ஷேர் பண்ணிக்கோங்க.